அனைவருக்கும் வணக்கம். வரதட்சணை கொடுமையால் ஒரு இளம்பெண் ரித்தன்யா என்ற ஒரு இளம்பெண் அவங்க தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள். அது அனைவருக்கும் தெரியும். மிக ஒரு துயரமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் கொடுமை நேர்ந்திருக்கிறது, ஏன் அந்த பெண் அந்த அன்றிலிருந்து அவர்களுக்கு பிடித்த சனி 78வது நாள் கரெக்டா பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலாக கரெக்டா அவர்கள் வந்து இந்த ஒரு கடைசி வாக்குமூல செய்தி வாட்ஸ்அப் பதிவு மூலமாக ஒரு ரெக்கார்டிங்ல வருது. அப்பா, எனக்கு இனி வாழ முடியல, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல, நான் தோத்துட்டேன்ப்பா, என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே, நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி அந்த மரண வாக்குமூலத்தை அவர்கள் பதிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அந்த பதிவை இறக்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். கோயில், அந்த திருப்பூர் மாவட்டத்தில் அங்கேயே வந்து கோயிலுக்கு சென்று திரும்பும் வழியில ஒரு இடத்துல காரை நிறுத்தி அந்த இடத்துல அவர்கள் வந்து அந்த விஷ மருந்தை அருந்தி சில மணி துளிகளில் அவர்கள் இறந்து கிடந்ததாக செய்திகள் கூறுகின்றன. அப்போ இப்படிப்பட்ட மரண ஓர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய வகையில அந்த தற்கொலைக்கு வித்திட்டது யார், தற்கொலையை தூண்டினது யார் என்று தான் பார்க்க வேண்டும். சட்டம் என்ன சொல்கிறது என்றால், தற்கொலைக்கு தூண்டியவர்கள் 2 டவுரி கேஸ் ப்ராஹிபிஷன் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, 498A என்று சொல்வார்கள். அதை தற்கொலைக்கு தூண்டியது காரணம் என்ன? அட்டெம்ப்ட் டு சூசைட், அபெட்மென்ட் டு சூசைட் என்று சொல்வார்கள். இந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள் 3 பேர் தாங்க. தெளிவா இந்த கேஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க அந்த ஆடியோ பதிவில் மிக அழகாக சொல்றாங்க. ரொம்ப மென்டல் டார்ச்சர். அதாவது 2 மாதங்கள் தான் ஆகுது. அதாவது திருமணம் நடந்த மறு நாட்களிலிருந்தே அவங்களுக்கு அந்த டார்ச்சரை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஒரு புது மணப்பெண் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் வந்து முதலியே அவங்க தொடங்கிட்டாங்க. அவங்க மாமியார் வந்து இன்னும் 300 சவரன் சொன்னாங்க, இன்னும் மீதி கொடுக்க வேண்டியது இருக்கு, ஏன் கொடுக்கலன்னு நிறைய அசிங்கப்படுத்திருக்காங்க. அவங்க நிறைய ஆடியோல கேட்டீங்கன்னா நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன், நிறைய அசிங்கப்பட்டிருக்கிறேன், மென்டல் டார்ச்சர் ரொம்ப அதிகம். பின்பு வந்து கணவன் மூலமா நிறைய அவங்க வேதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து அவங்க அப்பா அம்மா கிட்டயும் அவங்க போய் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே தாய் தந்தையர்கள் வந்து சரி முதல்ல அப்படி இருக்கும், போக போக சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு எல்லாரையும் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பெண்ணு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என் பொண்ணும் நான் நல்லபடியா சொல்லி வளர்த்துருக்கிறேன், அவளும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா, ஒருத்தர் இதுவாருங்கன்னு சொல்லி தான் அவங்க பண்ணி அமைச்சிருக்காங்க. 15 நாள்லேயே அந்த பெண்ணுக்கு அது முதல் தடவை அந்த பெண்ணு வந்து போய் வந்திருக்காங்க. திரும்பவும் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் அவங்களுடைய பழக்கம், ஏதாவது டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.